மனுஷங்களுக்கு மனசாட்சி செத்து போச்சு. மனிதாபிமானங்கிறது இவ்வளோண்டு இவ்வளோண்டு ஒரு துளியளவு கூட கிடையாது. கண்டிப்பா கிடையாதுங்க. அந்த 3 பேரும் என்னங்க பண்ணாங்க? கௌரவ் யாதவ்ங்கிற பையன் என்ன பண்ணான்? நான் தன்னோட பொண்டாட்டியையும் பிள்ளையையும் நல்லா பார்த்துக்கணுங்கிறதுக்காக பஞ்சம் பொழைக்கிறதுக்காக இந்த சென்னைக்கு வந்து 3 பேர் ஒரு 5 நாளுக்குள்ள 3 பேருமே இப்போ உயிரோடவே இல்லைங்க. பஞ்சம் முளைக்கிறதுக்காக வந்தவங்களை கூட நண்பர்களாக பழகின நண்பர்கள் கிடையாது, துரோகி நாய்களே. நாய் கூட கம்பேர் பண்ண மாட்டேன் நான். சாரி, நாய் வந்து நன்றி உள்ளது. அந்த கேடுகட்ட ஜென்மங்க வந்து இவ்வளவு தூரத்துக்கு அந்த பொண்ணை கற்பழிச்சு அந்த பச்சை குழந்தைய காலை பிடிச்சி செவுத்துல அடிச்சும் இந்த பையனை வெட்டியும் ஒரு சாதாரண காம இச்சைக்காக இவ்வளவு கொடூரம் பண்ணியிருக்கானுங்க. இன்னும் இந்த போதைனால இன்னும் எவ்வளவு குற்றங்கள் பெருக போகுதுன்னு தெரியல. எனக்கு பயமா இருக்கு. ரோட்ல நடந்து போக பயமா இருக்கு. ஏன்னா எனக்கும் குடும்பம் இருக்கு, எனக்கும் ஒரு பையன் இருக்கான். இதே மாதிரி தான் என்னைய மாதிரி தான் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிறவங்களும் நினைப்பாங்க. நான் வந்து எல்லாருக்காகவும் நான் பேசுகிறேன். நான் எல்லாருக்காகவும் பேசுகிறேன். குடிக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் தெரியணும். போதைக்கு அடிமையான ஒவ்வொருத்தவங்களும் இதை வந்து கேட்கணும். கண்டிப்பாக கேட்கணும். நீங்கள் வந்து குடியை நிறுத்தினா மட்டும்தான் நிறுத்தவே முடியும். நீங்கள் வந்து போதைக்கு அடிமையாகாமல் இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் எதாவது ஒன்று செய்ய முடியும். வலிக்குதுங்க. ஏங்க இப்படி பண்ணுறீங்க? ஒரு சின்ன பையன் பிறந்த குழந்தைங்கள்லேருந்து சாக போகிற பாட்டி வரைக்குமே பாதுகாப்பே இல்லை. நான் பொம்பளை பிள்ளைங்களை மட்டும் சொல்லலை, பசங்களுக்கே இங்கே பாதுகாப்பு இல்லைங்க. இங்கே பசங்களுக்கே பாதுகாப்பு இல்லை. அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு காலகட்டம், சூழ்நிலை அவ்வளவு கொடூரமாக போய்கிட்டு இருக்கு. நம்ம எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோங்கிறது கண்டிப்பாக தெரியவே தெரியாது. தயவு செஞ்சு எந்த ஆட்சி வந்தாலும் சரி, அதை பற்றி கவலையே கிடையாது. ஆனால் இந்த குடியையும் இந்த போதையை மட்டும் தயவு செஞ்சு நிறுத்துங்க. தயவு செஞ்சு தடுத்து நிறுத்துங்க. அந்த 3 பேருக்கும் என்ன நியாயம்? எப்படி ஜஸ்டிஸ் வாங்குறது? எப்படி ஆறுதல் சொல்கிறது அவங்க குடும்பத்துக்கு? கண்டிப்பாக தெரியவே தெரியாது. யாருக்குமே தெரியாது. இதில் என்ன பண்ணணும்னு தெரியாது. இது வந்து இப்போ வந்து இந்த நிமிஷம் வந்து கௌரவ் யாதவ் சரிங்களா, இந்த 3 நாளைக்கு இந்த ஒரு 2 வாரத்துக்கு தொடர்ந்து இதை பற்றி பேசுவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருவாங்க. அடுத்து இன்னொரு கேஸ் வந்தால் இன்னொரு அதை பற்றி பேசுவாங்க. அதுக்கு முடிஞ்சு போன கேஸை பற்றி இப்போ யாரும் எதுவும் கண்டுக்கிறவே மாட்டாங்க. இப்போ நான் பேசுகிறது இப்போ வரைக்கும் தான் பேசுவாங்க. இதை வந்து மற்றவங்க ஆமாம் அப்படியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தப்பு செஞ்சதுக்கான தண்டனை வந்து பெருசாக இருக்கணும். அந்த தண்டனை வந்து பெருசாக இருந்தால் மட்டும்தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் பயமாக இருக்கும். அந்த தண்டனை வர்றதுக்கே கிட்டத்தட்ட 10 வருஷம் 20 வருஷம் இழுத்துடுறானுங்க. 10 வருஷம் 20 வருஷம் இழுத்து தண்டனை, அவங்க செஞ்ச குற்றங்கள் வந்து உண்மை நிரூபணம் ஆயிடுச்சு, எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவனுங்களுக்கான தண்டனை வந்து உடனடியாகவே கிடைக்கணும். சாதாரண தூக்கு தண்டனை கொடுத்து வந்து அந்த தண்டனையை வந்து அவங்களுக்கு லேசாக்கிடக்கூடாது. அந்த குழந்தை எவ்வளவு துடிச்சிச்சு, அந்த பொண்ணு எவ்வளவு துடிச்சா, அந்த பையன் எவ்வளவு துடிச்சிருப்பான், அதுக்கும் 100 மடங்கு மேலே அந்த தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை இருந்தால் மட்டும்தான் இனிமேல் தப்பு செய்ய போறவனுங்களுக்கும் ஒரு பயம் இருக்கும். சரியா? தப்பு செய்ய போறவனுங்களுக்கும் பயமாக இருக்கும், பயமும் வரும். அந்த தண்டனை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியணும். தண்டனை கொடுத்தா எல்லாருக்குமே அந்த தண்டனை வந்து தெரிகிற மாதிரி கொடுங்க. அந்த தண்டனை வந்து கொடூரமாக இருக்கணும். யாருமே அந்த மாதிரி தண்டனை கொடுத்துடக்கூடாது. நம்ம வந்து நல்லவங்களுக்கு தாங்க கொஞ்சம் இறக்கப்படணும். இந்த மாதிரி கொடூர நாய்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் இறக்கமே படக்கூடாது. யாருமே வலிக்குது. இப்போது ரோட்டில் நடந்து போக முடியலை, பயம். ஒரு சின்ன பொருள் வாங்குறதுக்கு ரோட்டில் நடந்து போக முடியலை. இப்போ எப்படிங்க, யாருங்க நம்புறது? நண்பர்களை நம்ப முடியாது. இந்த நாய்ங்கனால நண்பர்களாக பழகி இவ்வளவு தூரத்துக்கு நயவஞ்சகம் செஞ்சுருக்கானுங்க. இப்போ யாரை நம்புறது? நல்லவங்க யார், கெட்டவங்க யார், எப்படி தெரியும்? சொல்லுங்க பார்க்கலாம். தயவு செஞ்சு யார் வந்தாலும், ஆட்சிக்கு யார் வந்தாலும் சரி, தயவு செஞ்சு இந்த குடியையும் இந்த போதையை மட்டும் தயவு செஞ்சு
தடுங்க. இந்த போதையினாலையும் குடியினாலையும் எத்தனை குடும்பம் அழிய போகுதுன்னு தெரியல. எத்தனை குடும்பம் சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு தெரியுமா? எத்தனை குடும்பம் சிதைக்கப்பட்டிருக்கு தெரியுமா? எத்தனை குடும்பங்கள் கருவறுக்கப்பட்டிருக்கு தெரியுமா? தயவு செஞ்சுங்க, தயவு செஞ்சு அவங்க மட்டும், அரசாங்கம் மட்டும் இதில் இந்த குடியை தடுக்கிறதுக்கு இது பண்ணால் பத்தாது. குடிக்கிற ஒவ்வொரு மனுஷங்களும், ஒவ்வொரு வீட்டில் இருக்கிறவங்களும் இதுக்கான ஏதாவது ஒன்று ஸ்டெப் எடுத்து வச்சா மட்டும்தான் கண்டிப்பாக போதையை அழிக்க முடியும். தயவு செஞ்சுங்க. பயமாக இருக்குங்க. ஒரு 7வது படிக்கிற பையன் கூட கூலிப்பு போட்டுக்கிட்டு, கஞ்சா போட்டுக்கிட்டு, சரக்கடிச்சுக்கிட்டு, கத்தியை வச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. என்ன பாதுகாப்பு நம்மளுக்கு? எல்லாம் யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க.